எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்குதான் வந்துக்கிறேன். திருவிழா மச்சி நிச்சலாம் சைட் அடிக்குதான். இவங்க பாத்தீங்களா எங்க அம்மா மாதிரி இருக்காங்க. அம்மா வாங்குறீங்களா? சரி சரி. வாங்கி ரெடி பண்றாங்க. பொல்லாதவன் படத்துல ஒரு பாட்டு போட்டேன். தனுஷ் ஹீரோயின் போவாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா யார் வந்திருக்காங்கன்னு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆமா என்னோட தங்கச்சி சரண்யா மனோராஜ் வந்திருக்காங்க. எதுக்காக வந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா வரும். அந்த திருவிழாவை என்ஜாய் பண்றதுக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா இப்படி வர வழிதான் வந்து பாத்தீங்கன்னா சரண்யா அதனால தான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டேன். சோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் வேற இருக்கு. சோ அடுத்த வீடியோல வரும் பாருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருவிழாக்கு தான் கிளம்பிட்டோம். சோ அப்படியே எல்லாரும் அப்படியே கப்புல 2 கப்பும் சரி ஜோடியா போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அக்கா நம்ம மேடம் நாங்க வந்து பாத்தோம்னா விருந்தாடியே இங்க வந்திருக்கிறோம். வரவங்கள வாங்கன்னு சொல்லி வந்து கூப்பிடணும் ஏதாவது பண்ணணும்னா கம்முன்னு உட்காந்து மூஞ்சி திருப்பின்னு வா பேபி இப்படியே ரிட்டர்ன் கிளம்பிடலாமா? போலாமா? எப்ப இங்க வந்த பிறகு திருந்த பாக்கலாம் வாங்க சாப்பிடுங்களாம். பத்தியா இல்லையா? எங்க அவங்க 2 பேரும் தான் வருவாங்க. நான் எங்க வரேன்? ஆமா அம்மா மாடு கண்ணு போட்டுருக்கே வரல. எங்க மேரேஜ் ரம்யா இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா பாருங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 6 பேக்கோட வந்து 6 பேக் 8 பேக் இருக்கும் போலயே தாத்தாக்கு. அடியில கோமன் என்ன தாத்தா என்ன இல்ல தண்ணி பிடிக்கிற. ஓகே சூப்பர். தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் நிறைய தண்ணி பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப நிறைய பேர் கெஸ்ட் வந்துருங்களா வீட்டுக்கு. சூப்பரா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு போல தாத்தா. உள்ள போய் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாஞ்சாலியோட தங்கச்சி இவங்க வந்து பார்த்தோன்னா முத்து நடமா நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு ராதா ருக்மணி சித்தியை பார்த்துருப்பீங்க. என்ன சித்தி சில மாரி இருக்கிற பூ கட்டின்னு இருக்கிறியா? எப்போ வந்தீங்க? சனிக்கிழமை. இவங்க பார்த்தீங்களா எங்க அம்மா மாதிரி இருக்காங்க. வெக்கப்பட்டு ஜூம் பண்ணி போட்டுருவேன். சித்தி வந்து முட்டை வத்துன்னு இருக்காங்க. சோறாக்கிட்டாங்க. சாம்பார் வச்சுட்டேன். சைடிஷ் பண்ணின்னு இருக்கிறாங்க. குட்டி பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எங்க சித்தி வந்து பார்த்தோன்னா பாஞ்சாலி மாதிரி அப்படியே இருக்கிறதுனால ஜஸ்விதா வந்து பார்த்தோன்னா நேரம் நடந்து வந்து அவங்க கிட்ட ஒட்டிக்கினாரு. ஏன்னா இப்பதான் 2வது டைம் பாக்குதுல்ல பாப்பா. நான் போகுதா? சூப்பரு சூப்பரு. கொல்லுப்பாட்டி அப்பளம் வத்து தருவாங்கடி. ஆயா பச்சையா சாப்பிட கூடாது. அப்பளம் பொரிச்சு சாப்பிடலாம். அப்பளம் வருமா? தண்ணில போட்டாங்க பறித்தாங்க. அப்பளம் பூரி மாதிரி இருக்குது. இங்கே ஓரத்தில் இது நாம தான் பாக்கணும். அதுக்குதான் வந்துக்கிறேன். திருவிழா மச்சி நிச்சலாம் சைட் அடிக்குதான். அந்த பக்கம் போ. கொணசுந்தரி வந்து பார்த்தேன்னா சைடு கேப்ல என்ன வார்த்தை சொல்லிட்டு வச்சியா நீ? என்ன பண்றது? கொணசுந்தரி வந்து பார்த்தேன்னா ட்ரெஸ் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லின்னு இருந்தோம். முன்னாடி மட்டும் தானே பாக்கணும். இவர் வந்து திரும்ப சொல்லி பின்னாடி திரும்ப சொல்லி பாத்துன்னு இருக்கிறாரு. டிசைன் ட்ரெஸ்ல ஏதாவது டிசைன் இருக்கான்னு பார்த்தேன். நோட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம். ட்ரெஸ் நல்லா இருந்தா கேட்டாங்க. அப்ப ட்ரெஸ் பார்க்காம எப்படி நல்லா இருந்து சொல்ல முடியும்? சரி சரி. நம்ம பாய் பத்தியா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்சம் புதுசு இல்ல. இன்னும் நம்ம ரம்யா கிளம்பி வந்தானே. இங்க போடுறா இவங்க 2 பேரும். இந்த குழந்தைய தூக்கணும். ஜஷிதா போற எப்படி பாக்குது? ஜஷிதா இங்க நான் ஒரு குழந்தை இருக்கிறேன். 7 வயசு ஆகுது. இவ்வளவு தூக்கி இடுப்புல வச்சுன்னு இருக்கீங்க. ஒரே புகை மூட்டமா சரண்யா நம்ம ரம்யா போட்டிருக்காரு. புகை மூட்டமா சாமி பறிச்சிருக்காரு. வரதுக்குள்ள நெருப்பே மறிச்சிருவாங்க. வாங்க வேகமா கிளம்பிட்டோம். வந்துட்டோம்பா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு எறிகிறது தான் போனோம். நாங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நெருப்புலாம் மூட்டிட்டாங்க. இவங்க எல்லாம் ரெடி ஆகி வர்றதுக்கு இவ்வளவு நேரம். நானும் நாங்க 2 பேர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்பே போடல. மத்தவங்க எல்லாம் ஹெவி மேக்கப். ஃபுல் மேக்கப். ரம்யா எல்லாம் பெயிண்ட் அடிச்சுன்னு வருது. பெயிண்ட் எல்லாம் அடிக்கல. பெயிண்ட் அடிச்சு சங்கீதா கலருக்கு வந்துது. சீரியஸா தான் வீடியோல 2 பேரும் ஒரே கலர் ஆகுறீங்க. அது அழகு பாது. சரி சரி. சரி வாங்க போலாம் எல்லாரும். திருவிழா கடைக்கு வந்துச்சு. திருவிழா கடைக்கு
அவர் பாரு குட்டி பண்ணு பாத்தியா, அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாரு இருப்பாரு. நம்ம தாத்தா கூட போயிட்டு இருக்காரா? என்ன 2 பேரும் ஒண்ணா இப்பதான் நெருப்பு கழிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா? ஆமா பூரா செதுக்கி மஞ்சள் தடவுவாங்க. திருவிழா பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அதுதான் ட்ரம்ஸ் வச்சிருக்காங்களே. ஆமா போலாமா? சரி சரிடா. பர்ச்சேசிங் இங்க பாரு, எனக்கு முக்கியமா வேண்டியதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கூத்து பார்க்க போறோம்ல, அதனால வந்து பார்த்தோன்னா நாங்க வந்து ஸ்நாக்ஸ். சரண்யா வந்து இதை வாங்குறாங்க. என்ன சரண்யா பொம்மை வாங்குறீங்களா? சரி சரி. வாங்கி ரெடி பண்றாங்க. ஓ பொம்மை வாங்கி ரெடி பண்றாங்க. சரி சரி. நாளைக்கு ஊருக்கு போறீங்க, அதனால இப்போ வாங்குறாங்கன்னு சொல்றேன். குட்டி பொண்ணு தானே வாங்குறாங்க. உனக்கு தான் வாங்கிக்க. ஜஸ்விதா வந்து பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க இங்க மேடம்? இவங்க 2 பேரும் அவுட்டிங்காவா ரவுண்ட்ஸ் அடிக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் ரவுண்ட்ஸ் இங்க போயின்னு காதல் வளர நாங்க 2 பேரும் ரவுண்ட்ஸ் போவேன். பாத்துக்கு பின்னாடி நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிடுறோம். ஒரு அக்கா இங்க தனியா நின்னு கிடக்குறேன். அக்கா தான் போய் மூட்டை பெருசா கட்டிக்குது. என்னன்னாலும் இது உங்களுக்காக சேர்த்து வாங்கியிருக்கேன். இது நீங்க பிரிச்சு சாப்பிடலாம். அதை நான் வாங்கி நக்க முடியுமா? சரிவா, வேற வாங்கிட்டா போச்சு. வாங்கி விடுவோம். ஓகே சரி ஓகே. சித்தப்பா இந்த எனக்கு தராத ஐஸ் வந்து பார்த்தோன்னா எங்களை விட்டுட்டு நீங்க பின்னாடி வந்துட்டீங்க. என்னடா அது அம்மா பிரியணுமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெருக்கூத்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எவ்வளோ பேர் பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். 18 நாள் கண்டினியூஸாக எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி ஊரில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ தெருக்கூத்து பார்க்கறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெருக்கூத்து. ஆமாம், ஜஸ்விதா தெருக்கூத்து பார்க்குறாரா? சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்புறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கூத்து வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் டூருக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டூரில் சுற்றி வந்தாலும் தூங்காதனால கண்ணுலாம் எரியுது. ஸோ அதனால நான் தான் வீட்டுக்கு கூட்டம் போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.